கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தில் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் சிவமுருகனை கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாள் முடிவு வேலையில இங்க ஒரு குடும்பமாக கூடியிருக்கிற சாமி ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே புதிய பாடல்களையும் அந்த வசனங்களையும் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட இருந்து தகப்பனே, அனுதினமும் தகப்பனே இந்த சத்தியத்தின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த சத்தியத்தை போதிக்க வரும் போதகரை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கூட்டங்களுக்கு அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா வழி நடத்துங்க, ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களை காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சகோதரர் சிவமுருகன் அவர்களே. இப்போ ஒரு சிறப்பு பாடலை கேட்போம். சகோதரர் ஜார்ஜ் அவர்கள் நமக்கு ஒரு சிறப்பு பாடலை வழங்குவார். இந்த கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த என்னுடைய அருமையான அன்பான தங்கச்சிக்கும் அவருடைய கணவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இல்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாதே. அந்த பணம் உன்னை ஏமாற்றும், அந்த பணம் உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உலகத்தின் அன்புக்காய் நீ அலைந்து திரிகின்றாயா? உலகத்தின் அன்புக்காய் நீ அலைந்து திரிகின்றாயா? அந்த அன்பு உன்னை ஏமாற்றும், அந்த அன்பு உன்னை ஏமாற்றும். உலக அன்பு உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, கொஞ்சம் திரும்பு மனம் திரும்பு, கொஞ்சம் திரும்பு மனம் திரும்பு. வழி ஒன்றே ஒன்றுதான், வழி இயேசு இயேசுதான். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகின்றாய்? நீ எங்கே போகின்றாய்? ஆமென். இந்த அர்த்தமுள்ள பாடலை பாடிய சகோதரருக்கு நன்றி. இன்றைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 6 வரை.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நாம் அனைவரும் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி இந்த தியானத்திற்கு வரவேற்கின்றேன். தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் படிக்கக்கூடிய சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, நாம் இதுகாரும் முத்தூது பற்றிய பாடங்களை படித்து வந்தோம். காமன் கிரவுண்ட், அன்காமன் கிரவுண்ட் மற்றும் ஹையர் கிரவுண்ட் என்று 3 லெவலில் சத்தியங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். காமன் கிரவுண்ட் முடித்து விட்டோம், அன்காமன் கிரவுண்ட் முடித்து விட்டோம். இப்பொழுது ஹையர் கிரவுண்ட் என்ற தலைப்பின் கீழே சத்தியங்களை கற்று வருகிறோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுதல், பேப்டைஸ்ட் இன்டு கிரைஸ்ட் என்ற தலைப்பில் நாம் இந்த நாளுக்குரிய பாடத்தை படிக்க இருக்கின்றோம். ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். அந்த கணவன் மிகவும் எல்லாம் நேர்த்தியாக செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கணவன், பெர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று சொல்லலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இதை செய் அதை செய் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன், ஒரு சண்டைக்கார கணவன் வச்சுக்கோமே. மனைவி மிகவும் சாதுவான ஒரு பெண்மணி. எதை செய்தாலும் இந்த கணவன் என்ன சொல்லுவான்? குறை சொல்லுவான். ஏன் இது இங்கே இல்லை, அது ஏன் அப்படி, சமையலில் ஏன் நீ உப்பு போடவில்லை, இந்த உருளைக்கிழங்கு ஏன் இப்படி இருக்கிறது, இந்த கத்திரிக்காய் ஏன் சரியாக வேகவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கணவன். அப்போது இந்த மனைவிக்கு மிகுந்த வேதனை. இந்த கணவனோடு இன்னும் எத்தனை காலமோ என்று அவள் இரவில் படுக்கும் போதெல்லாம் யோசிப்பாள். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவள் நினைக்கிறாள், என் கணவனுக்கு வாக்கு வேறு கொடுத்து விட்டேனே, திருமணத்தில் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று வாக்கு கொடுத்து விட்டேனே, என்ன செய்வது என்றவள் அங்கலாய்க்கிறாள். தற்கொலை செய்து கொள்ளலாமா? தற்கொலை செய்து இறந்து விட்டால் அடுத்த பிறவியில் வேறொரு புருஷனு கூட மனைவி ஆகலாமா? அப்படிலாம் மனசில் என்ன ஓடுது. ஆனால் பைபிளில் அப்படிலாம் சொல்லவில்லையே. தற்கொலை பைபிள் ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்த ஜென்மம் என்பதெல்லாம் வேதாமத்தில் இல்லை. ஆகவே மிக வேதனையோடு அவள் என்ன செய்கிறாள்? படுத்து கிடக்கிறாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தற்கொலை செய்து கொள்வது எப்படி என்றால், சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. மேலிருந்து கீழே குதிக்கலாம், அல்லது ஒரு ரிவால்வர் துப்பாக்கி எடுத்து தலையில வைத்து சுட்டுக் கொள்ளலாம், அல்லது நிறைய மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் எல்லாம் போட்டுக்கொள்ளலாம், விசவூசி போட்டுக்கொள்ளலாம். அப்படிலாம் இருக்கு. இப்படிலாம் செய்து தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இப்படிதான் உலகத்தில் நடக்கிறது அன்பானவர்களே. ஆனால் இந்த விதமான தற்கொலையை, பொதுவாகவே தற்கொலையை வேதாகமம் அங்கீகரிக்கிறதா என்றால் வேதாகமம் அங்கீகரிக்கவில்லை. அது தவறு என்று வேதம் கண்டிக்கிறது. உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று பிரசங்கி புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, தற்கொலை செய்து கொள்வது என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு செயல் கிடையாது. இந்த மனைவி தன் உயிரை மாய்த்து கொண்டால் முடிவு உண்டாகிவிடும், தன் கணவனிடத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகம வழி என்ன? அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு வேதாகம வழி என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மனைவி தன் கணவனோடு போராடி கொண்டிருக்கிறாளே,
தன் உயிரை மாய்த்து கொண்டால் எல்லாம் சரியாகி விடுமா? இல்லை, அவளுடைய ரட்சிப்பை அவள் இழந்து விடுவாள். அப்படியானால் நாம் எதற்கு மரிக்க வேண்டும் என்றால், நம்முடைய பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட வேண்டும். என்னை நானே சிலுவையில் அறைந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்க முடியும். எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள், பாவ சோதனைகள் இருந்தாலும் நாம் ஜெயித்து வாழ முடியும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம் தான் நமக்கு தேவை. அன்பானவர்களே, பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும். உயிரை மாய்த்துக் கொள்வது அல்ல, பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும். அதுதான் ஞான ஸ்நானம் அல்லது மறுபிறப்பின் அனுபவம் என்று வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பானவர்களே, இந்த ஞான ஸ்நானம் குறித்து இன்னைக்கு விதவிதமான போதனைகள் இருக்கின்றன. ஆனால் வேதாகமத்தின் போதனை என்ன என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபத்தோடு படிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசி சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற அந்த ஆசீர்வாதத்தில் நாங்கள் தொடர்ந்து வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்னுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளின் பாடம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்க, நெருங்கி சேர எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும் கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, புதிய ஏற்பாட்டில் 3 சடங்குகள் முக்கியமானவை. பழைய ஏற்பாடு என்று எடுத்துக்கொண்டால் பழைய ஏற்பாட்டில் ஏராளமான சடங்குகள் இருந்தன. ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் இன்று பின்பற்றுவது இல்லை. புதிய ஏற்பாட்டில் 3 முக்கியமான சடங்குகள், 3 ceremonies in the New Testament. அந்த 3 என்னென்னவென்று பார்த்தால், திருமணம் அதான் முதல் முக்கியமான சடங்கு. ஏதேன் முதல் இருக்கிறது. அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறோம். அடுத்தபடியாக திருவிருந்து, லார்ட்ஸ் சப்பர். அதனுடைய அஸ்திவாரம் எங்கே என்றால், யாத்திரை 12ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டார்கள். முதல் பஸ்கா அது இன்றைக்கு நம் மத்தியில் புதிய ஏற்பாட்டுக்கு பிற்பாடு இருக்கிற தேவ ஜனங்கள் மத்தியில் அது திருவிருந்து என்று ஆசரிக்கப்படுகிறது. 3வது ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு என்று சொல்லலாம். திருமணம், திருவிருந்து, திருமுழுக்கு. புதிய ஏற்பாட்டில் உள்ள புதிய காரியம் இந்த ஞான ஸ்நானம். திருமணம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது, பஸ்கா பழைய ஏற்பாட்டில் இருந்தது. நாம் அதை திருவிருந்து என்று ஆசரிக்கிறோம். ஞான ஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டில் இல்லை. இந்த ஞான ஸ்நானம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் உள்ள புதிய காரியமாகும். யோவான் ஸ்நானன் அதை அறிமுகம் செய்தார் யோர்தான் நதியிலே. இயேசுவானவர் அதை அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவும் இந்த யோவான் ஸ்நானன் மூலமாக ஞான ஸ்நானம் பெற்றார் என்று மத்தேயு 3ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஞான ஸ்நானம் என்பது பாருங்க, இது ஒரு அடையாள அனுபவம். Baptism is a symbolic experience. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் நமக்கு ஒரு புதிய சக்தி கிடைக்கும், புதிய வல்லமை கிடைக்கும், இனிமேல் பாவமே செய்ய மாட்டோம், பரலோகத்திற்கு நாம் கம்ப்ளீட்டா ரெடியாகி விடுகிறோம், முற்றிலும் ஆயத்தமாகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானஸ்நானத்தை ஏதோ ஒரு மிக மேன்மையான அனுபவமாக நினைக்கிறார்கள். அது மேன்மையான அனுபவம் தான், மிக மேன்மையான அனுபவம் தான். ஆனால் அதன் அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும் வேதாகமத்தின் அடிப்படையில். Bible says baptism is a symbolic experience. ஞானஸ்நானம் ஓர் அடையாள அனுபவம் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசித்தால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா?
அப்ப ஞானஸ்நானம் பாருங்க எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அந்த மனைவி பாடுபட்டாலே தன் புருஷனோடு தன்னை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாலே இதெல்லாம் பழைய மனுஷனுடைய கிரியைகள். நம்மகிட்ட இருக்கிற கோபம், இச்சை, பொறாமை, போட்டி, வித்தியாசம் பார்ப்பது, பாகுபாடுகள் பார்ப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன். ஆக இந்த பழைய மனுஷன் கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல பிற்பாடு எழுந்திருக்க வேண்டும். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, ஞானஸ்நானம் என்ற அனுபவத்தை கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவுக்கு ஒப்பான மரணம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல், அவரை போல மறுபடியும் உயிர்த்தெழுதல் என்ற இந்த 3 அனுபவங்களை, கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இந்த 3 காரியங்களோடும் ஞானஸ்நானம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே அழகாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, நாம் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், பழைய மனுஷன் மரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதுபோல நம்முடைய பாவங்களை நாம் அடக்கம் செய்ய வேண்டும், பழைய மனுஷனை அடக்கம் பண்ண வேண்டும். 3வது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே போல பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு புதிய மனுஷன் எழுந்திருக்க வேண்டும். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு டு வாக் இன் நியூனஸ் ஆஃப் லைஃப் என்று ஆங்கிலத்தில் படிக்கிறோம். ஒரு புதிய ஜீவனாக, ஒரு புது பிறவியாக, ஒரு புது சிருஷ்டியாக வாழ வேண்டும். அதாங்க மறுபிறப்பு. கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரோ அதுபோல நாம் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறோம் என்பதற்கு அடையாளம்தான் அந்த ஞானஸ்நான தொட்டியில நாம் மூழ்கி வெளியே எடுக்கப்படுவது. சரிதானே? அப்போ அந்த தண்ணீர் கல்லறையில நம்முடைய பாவங்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு ஒப்பாக, அடக்கம் செய்யப்படுவதற்கு ஒப்பாக நம்ம ஒரு செகண்ட் அல்லது ஃபியூ செகண்ட்ஸ் மரித்த நிலை. பாருங்க, மூக்கு வாய் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அடைச்சிருவான் கைக்குட்டை வைத்து. அப்போது மரணம். பிற்பாடு எழுந்திருக்கிறோமே தண்ணீர் கல்லறையை விட்டு ஒரு புது பிறவியாக நம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் கடந்து செல்கிற அனுபவம் தான் ஞானஸ்நானம், பேப்டிசம். இந்த ஞானஸ்நானத்திற்கான 3 முதற்படிகள் என்னென்ன? 3 prerequisites for baptism. ஞானஸ்நானம் டக்குன்னு உடனே எடுத்துறதா? அதற்கான முதற்படிகள் என்னென்ன என்றால் 3 காரியங்களை வேதாகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவது, கற்றுக்கொள்ள வேண்டும், be taught. ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை பாருங்களேன், அது 2 வார்த்தைகளால் ஆன ஒரு சொல். ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் அடைந்த பிற்பாடுதான் ஸ்நானம் பெற வேண்டும். முதலாவது ஞானம் பெற வேண்டும், அடுத்து ஸ்நானம் பெற வேண்டும். அப்போ ஞானம் பெற வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க, மத்தேயு 28:19-20 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் கடைசியாக சொன்ன கட்டளை, The Great Commission of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் ஊழிய கட்டளை என்று இந்த பகுதியை சொல்லுவார்கள்.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இந்த வசனத்தை அப்படி ஆங்கிலத்தில் படிச்சு பாருங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா go ye therefore and teach all nations என்று இருக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள் என்று இருக்கும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வசனங்கள் அப்படி ஆங்கிலத்தில் பாருங்க. நீங்க புறப்பட்டு போங்க, உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்கள், அப்புறம் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும் ஆங்கிலத்தில். ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுத்த பிற்பாடும் உபதேசம் பண்ணுங்கள் என்று இருக்கும் ஆங்கிலத்தில். பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, வேதாமத்தில் கொடுத்திருக்கிறாரோ, அந்த உபதேசங்களை நாம் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் தேசத்தாருக்கும் போதித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்ப பாருங்களேன், இப்படி கற்றுக் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு காரியத்துல, இந்த முதல் படியிலேயே குழந்தை ஞான ஸ்நானம் என்ற நூதன உபதேசம் அடிபட்டு போய்விடுகிறது. குழந்தைக்கு உபதேசம் பண்ண முடியுமா? முடியாது. குழந்தைக்கு அந்த ஞானம், வேத ஞானம் கிடைத்து விடுமா? குழந்தை பருவத்திலேயே கிடைக்காது. அப்படியானால் இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் இந்த குழந்தை ஞான ஸ்நானம் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. தட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்கிரிப்சுரல், பிப்ளிக்கல். இந்த குழந்தை ஞான ஸ்நானம் என்பது வேதாகமத்தின்படியானது அல்ல. பைபிள் சொல்லக்கூடிய ஒரே ஞான ஸ்நானம் முழுக்கு ஞான ஸ்நானம் மட்டும்தான். நாம் அதை குறித்து பிற்பாடு படிப்போம். பேப்டிசம், இதற்கான கிரேக்க வார்த்தை பேப்டைசோ, பேப்டைசோ என்ற கிரேக்க வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா டு டிப் இன் வாட்டர், டு டிப் இன் வாட்டர், தண்ணீரிலே முழுகுவது, தண்ணீரிலே மூழ்குவது அல்லது தண்ணீரிலே அமிழ்த்துவது என்று பொருள். அப்ப பைபிள் படி இருக்கிற ஒரே ஞான ஸ்நானம் தண்ணீரிலே முழுகி எடுக்கிற ஞான ஸ்நானம் தான். அப்போ இந்த தண்ணியை தொளிச்சு விடுறது, குழந்தை ஞான ஸ்நானம், இந்த மாதிரி பலவிதமான ஞான ஸ்நானங்கள், ஞான ஸ்நானங்களே கிட்டத்தட்ட 14 வகை இருக்கிறது. 14 டைப்ஸ் ஆஃப் பேப்டிசம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? பலவிதமான ஞான ஸ்நானங்கள் ஒரு 1000 வருஷம் கழிச்சு தான் நிறைய பெருகியது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்து பரலோகத்து போய் ஒரு 200-300 வருஷம் கழிச்சு 1-2 ஞான ஸ்நானம் நுழைந்து விட்டது. அதில் ஒன்றுதான் இந்த குழந்தை ஞான ஸ்நானம். அன்பானவர்களே, ஆண்டு சொன்னாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாருக்கும் சத்தியத்தை போதியுங்கள். குழந்தைக்கு போதிக்க முடியாது. குழந்தைக்கு சத்தியத்தை கிரகித்து கொள்ளும் ஞானம் கிடையாது. ஆகவே குழந்தை ஞான ஸ்நானம் என்பது பொய்யானது, போலியானது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போ சத்தியங்கள் எல்லாம் படிக்கணும், படித்து கொடுக்க வேண்டும். அதான் பைபிள் ஸ்டடி, வேத பாடம் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது, ஞானஸ்நானம் பெறுவதற்கான இரண்டாவது முதற்படி என்னவென்றால் கர்த்தரில் விசுவாசம் கொள்ள வேண்டும். ட்ரஸ்ட் இன் தி லார்ட் ஜீசஸ், ஹேவ் ஃபெய்த் இன் தி லார்ட் ஜீசஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறாரு மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அன்பானவர்களே, வெரி சிம்பிள். Believe in the Lord Jesus Christ and be baptized, then you will be saved. இயேசுவை என் சொந்த இரட்சகர் என்று விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்வதின் அடையாளமாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிப்பு. மிக அழகாக ஒரு குழந்தை கூட புரிந்து கொள்ளும் விதமாக தேவன் இந்த உண்மையை அழகா சொல்லியிருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் ஒருவரே தெய்வம்,
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒன்றே குலம் மனுக்குலம், ஒருவனே தேவன் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன். அப்ப அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமே தெய்வம். ஏன் தெரியுமா? அவரை போல் வேறெந்த தெய்வமும் பிறக்கவில்லை. அவரை போல் வேறு எந்த தெய்வமும் வாழ்ந்ததில்லை. தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்களே, வேறு எவரும் அப்படி வாழ்ந்ததில்லை. இயேசுவை போல் இந்த உலகத்தில் எவரும் போதித்தது இல்லை. இயேசுவை போல் எவரும் இந்த உலகத்தில் நற்கிரியைகள் நல்ல காரியங்கள் செய்ததில்லை. இயேசுவை போல் வேறு எவரும் இந்த உலகத்தில் மரித்ததில்லை. இயேசுவை போல் வேறு எந்த தெய்வமும் உயிரோடு எழுந்ததில்லை. பிரியமானவர்களே, அவர் மாத்திரமே இரட்சகர், உலக இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறதே. அவர் ஒருவர் தான். ஜெகத் ரட்சகன் அப்படின்னு பெயர்லாம் வச்சிருப்பாங்க நிறைய பேர். ஜெகத் ரட்சகர் என்றால் உலக ரட்சகர், சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. யார் உலக மீட்பர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே அவரில் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்பதை வேதாகமம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சிலுவையிலே 2 கல்லர்கள் தொங்கினார்கள். இயேசுவின் வலது பக்கத்தில் ஒருவன், இடது பக்கத்தில் ஒருவன். அதுல ஒரு கல்லன், அவன் வலது பக்க கல்லன் என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த கல்லன் இயேசுவை பார்த்தான், அவன் மனம் திரும்பினான். ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம், லூக்கா 23ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கு அந்த சிலுவையில் கல்லன் பின்னே அநேக கிறிஸ்தவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். எப்படி ஒளிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? அவன் என்ன ஞானஸ்நானம் எடுத்தானா, அவன் என்ன வேத பாடம் படித்தானா, அவன் கடைசியில் வந்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு பரலோக நிச்சயம் கொடுத்தாரே, ரட்சிப்பின் நிச்சயம் கொடுத்தாரே, அதனால நான் எப்படினாலும் இருந்தா பரவாயில்ல, நான் கடைசியில வந்தா கூட ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார், அவ்வளவு அன்பும் மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் நம் தேவன் என்று சொல்லி இந்த கல்லன் பின்னே அநேக கிறிஸ்தவர்கள் ஒளிந்து கொண்டு இன்னும் நிறைய அக்கிரம செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு போதகர் தன்னுடைய சபை விசுவாசிகளை பார்த்து பிரசங்கம் பண்ணினார், வலியுறுத்தி பேசினார். என்னன்னா, எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அதை கேட்ட விசுவாசி ஒருவர் சொன்னாராம், போதகரை பார்த்து ஆராதனை முடிஞ்ச உடனே, பாஸ்டர், சிலுவையிலே தொங்கின கல்லன் எந்த ஊழியமும் செய்யவில்லையே அப்படின்னு அவன் கேட்டானாம். உடனே போதகர் சொன்னார், அயல் நாடுகளில் நடக்கும் ஊழியங்களுக்கு உங்கள் பணத்தை காணிக்கையாக கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னார். சரி, ஊழியம் தான் போய் செய்யல, சரி காணிக்கையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாஸ்டர் சொல்றாரு. உடனே அந்த விசுவாசி சொன்னாராம், சிலுவையிலே தொங்கின கல்லன் எந்த பணத்தையும் காணிக்கையாக கொடுக்கவில்லையே. அவன் என்ன காணிக்கை கொடுத்தான்? ஆனால் அவனும் கண்டிப்பாக பரமராஜ்யத்தில் இருப்பானே என்று இந்த விசுவாசி சொன்னார். இப்ப பாருங்க, என்ன சொன்னாலும் இந்த கல்லனை உதாரணமாக காட்டுகிற நிலை இன்று இருக்கிறது. உடனே அந்த போதகர் அந்த விசுவாசியை பார்த்து சொன்னாராம், ஐயா, சிலுவையிலே தொங்கின கல்லனுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன தெரியுமா? அந்த கல்லன் மரிக்கும் திருடனாக இருந்தான், நீங்கள் உயிரோடு திருடனாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாராம். He was a dying thief, you are a living one அப்படின்னு சொன்னார். உண்மைதாங்க, அவன் மரிக்கும் தருவாயில் இருந்த கல்லன், மரிக்கிற கல்லன், மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் உயிரோடு இருந்துகிட்டு, உயிரோடு சபையில் இருந்துகிட்டு கல்லறைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சகல நிலைகளிலும் வெளிப்பட வேண்டும். பாருங்க, பைபிள்ல எத்தியோப்பியன் கந்தாகே என்ற எத்தியோப்பிய அரசி, அந்த அரசியினுடைய
பொருளாதார மந்திரி, நிதி அமைச்சர் தான் இந்த மனிதன். அவனுடைய பேர் பைபிளில் போடல. எத்தியோப்பிய மந்திரி அப்படிதான் இருக்கு. கந்தாகே என்பது அந்த அரசியின் பெயர், எத்தியோப்பிய அரசி. அவளுக்கு கீழே தான் இந்த எத்தியோப்பியன் என்ன செய்கிறான்? மந்திரியாக இருக்கிறான். எருசலேமுக்கு வந்தான். மெய் தெய்வத்தை, யெகோவா தெய்வத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றான். பாருங்களேன், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38 படிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனங்களை படித்து பாருங்கள். ரதத்திலே அவன் போய் கொண்டிருந்தான். ஒரு சுருளை வாசித்துக் கொண்டே போனான். ஆவியானவர் பிலிப்புவை பார்த்து, நீ வனாந்தர மார்க்கமாய் போ, அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னார். அவன் ஓடினான். ஓடி போய் அந்த ரதத்திலே அமர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அந்த மந்திரியோடு பேசிக்கொண்டு சென்றான். அவர் ஏதோ படிச்சுட்டு இருந்தாரு. நீ வாசிக்கிறவையின் கருத்து உமக்கு தெரிகிறதா அப்படின்னு பிலிப்பு கேட்கிறாரு. ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி விளங்குன உடனே, சரி ரதத்துல ஏறிக்கொள் என்றார் மந்திரி. இவனும் ஏறிக்கொண்டான். அவர் கையில வைத்திருந்தது, மந்திரி வைத்திருந்தது ஏசாயா புத்தகத்தின் சுருள். அதுல ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை மந்திரி வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த சுருள் அவருக்கு எருசலேமில் கிடைத்தது போல் தெரிகிறது. சரிங்களா? இப்படி ரதத்திலே பேசிக்கொண்டே போனார்கள். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஞானஸ்நானம் பத்தி எல்லாம் இவர் கேள்விப்பட்டிருக்கிறார் மந்திரி, அல்லது ஞானஸ்நானத்தை குறித்து பிலிப்பு அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். பாருங்களேன், இயேசுவே இரட்சகர், இயேசுவே என் தெய்வம், என் பாவங்களிலிருந்து விடுவிக்கிற ஒரே மீட்பர் அவர்தான் என்று சொல்லி முழு மனதோடு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பார்த்தீங்களா? பிலிப்பு தண்ணீரில் இறங்கி மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஸ்நானன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 பேரும் யோர்தான் நதிக்குள்ளே இறங்கினார்கள். யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அப்படிதான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 16, 17 வசனங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்? அவர் பாவி இல்லையே. அன்பான தேவ பிள்ளைகளே, பாவிகளுக்கு முன்மாதிரியை வைக்கும் விதமாக அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. அவர் பாவி கிடையாது தான். 100% சின்லெஸ் சேவியர், 100% பாவமற்ற இரட்சகர், பாவமற்ற மனிதனாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் நமக்கு முன்மாதிரியை வைக்கும் விதமாக அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அது தேவ நீதி என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். யோவான் இடத்துல இயேசு சொன்னார், அது தேவ நீதி, ஞானஸ்நானம் பெறுவது தேவ நீதி, தேவனுடைய நியமம். ஆகவே இயேசு அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிள்ல நாம் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? 3 முதற்படிகள். 1, சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு ஞானம் அடைய வேண்டும். 2வது, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். 3வது என்னவென்றால் மனம் திரும்ப வேண்டும். ரிப்பென்ட், மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பெந்தேகோஸ்தே நாளன்று லட்சக்கணக்கான யூதர்கள் பல இடங்களிலிருந்து எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது ஆதி சீஷர்கள் தேவாவியினால் நிரம்பி வல்லமையாக ஊழியம் செய்தார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணினார். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது முழுக்க அந்த பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும்.
மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பேதுரு சொன்னார். அதை கேட்டவர்களில் 3000 பேர் அன்றைய தினம் ஒரே நாளில் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. மனம் திரும்புதல் அவசியம். அன்பானவர்களே, மனம் திரும்புதல் என்பது நாமே செய்து கொள்ளும் ஒன்று அல்ல. மாறாக அது தேவன் அருளும் ஈவு ஆகும். மனம் திரும்புதல் என்பது என்னால முடியும், நான் மனம் திரும்புகிறேன். மனம் திரும்புதல்னா என்ன? பாவத்திலிருந்து நம்முடைய மனதை திருப்புவது. பாவத்திலிருந்து நம்முடைய மனதை திருப்பி பரலோகத்திற்கு நேராக, இயேசுவுக்கு நேராக நம்முடைய மனதை செலுத்துவது. அதான் மனம் திரும்புதல். இதை நானே செய்ய முடியுமா என்றால் நமக்கு அந்த பலன் கிடையாது. என்றால் நம்முடைய மனம் பாவத்துக்கு நேராகவே ஓடிக்கொண்டிருக்கும். தேவன் அந்த மனம் திரும்புதல் எனும் ஈவை, அந்த ஆசீர்வாதத்தை அவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் பாருங்கள். Repentance includes more than being married to the wrong person and being sorry about it. Repentance includes being married to the right person and loving him and being sorry when we disappoint him or let him down. மனம் திரும்புதல் என்பது ஒரு தவறான நபரை திருமணம் செய்துவிட்டு பிற்பாடு வருத்தப்படுவது அல்ல. அந்த அம்மா அப்படித்தான் ஆரம்பத்தில் ஒரு கதை சொன்னேன்ல, அந்த அம்மா ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவரோடு ஒரே பாடா போச்சு, போராட்டமாக போச்சு, செத்து போனால் நலமாக இருக்கும்னு நினைச்சாங்க. சரிதானே? ஒரு தவறான நபரை திருமணம் செய்து விட்டு காலமெல்லாம் கண்ணீர் வடிப்பது அல்ல மனம் திரும்புதல். ஐயோ, ஆண்டோடைய பிரமாணம் என்னால் கடைபிடிக்க முடியலையே, ஆண்டோடைய பிரமாணம் இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி இரு என்றெல்லாம் சொல்லுகிறதே, என்னால் முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருப்பது அல்ல. அப்ப மனம் திரும்புதல் என்பது என்ன? Repentance includes being married to the right person and loving him and being sorry when we disappoint him or let him down. மனம் திரும்புதல் என்பது சரியான நபரிடத்திலே நம்மை இணைத்துக் கொள்வது, சரியான நபரை திருமணம் செய்து கொண்டு அவரை நேசித்து, ஒருவேளை அவரை நாம் வருத்தப்படுத்தினாலும், அவரிடமிருந்து சற்று நாம் பின்வாங்கி செயல்பட்டாலும் அதற்காக மனம் வருந்தி அவரோடு மீண்டும் ஒப்புரவாவது. இதுதான் மனம் திரும்புதல். அப்ப இந்த ரைட் பர்சன் யார் தெரியுமா? அந்த சரியான நபர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பது திருமணம் என்றால் ஒரு பெண் ஆணை திருமணம் செய்து கொள்வது. அதுபோல ஞானஸ்நானம் என்பது என்ன தெரியுமா? ஒரு நபர், ஒரு பாவி சத்தியங்களை கற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவோடு இணைந்து கொள்ளுதல். சுருக்கமாக சொன்னால் ஞானஸ்நானம் என்பது இயேசுவோடு நமது ஆவிக்குரிய இணைப்பு, நமது ஆவிக்குரிய திருமணம் என்று சொல்லலாம். அவர் ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் கிரைஸ்ட், அவர் ஸ்பிரிச்சுவல் மேரேஜ் வித் கிரைஸ்ட் இஸ் பேப்டிசம். இயேசுவை ஆவிக்குரிய ரீதியாக என்னுடைய வாழ்நாள் தோழனாக, என் வாழ்நாள் கணவனாக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஒப்புக் கொடுப்பதுதான் ஞானஸ்நானம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிச்சு பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், thy maker is thine husband அப்படின்னு படிக்கலாம். உங்கள் சிருஷ்டிகரே, உங்களை படைத்தவரே உங்கள் கணவர் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம எல்லாம் மணவாட்டி. மணவாளன் யார்? கணவன் யார்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு மனதோடு பின்பற்ற, அவரோடு இணைந்து கொள்ள, நம்ம இணைத்துக் கொள்ள தீர்மானிக்க வேண்டும். அதாங்க ஞானஸ்நானம். அவரை நம்ம வருத்தப்படுத்தி விடக்கூடாது, அவரை நேசிக்கணும். பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய பாவங்களால், நம்முடைய மாம்ச செயல்களால், நம்முடைய சுய புத்தியினால் நாம் தடுமாறி விழுந்து என்ன செய்கிறோம்? நம்முடைய பரலோக கணவரை, தெய்வீக
மணவாளனை நாம் வருத்தப்படுத்தி விடுகிறோம், அவரை ஏமாற்றி விடுகிறோம், அவரை சங்கடப்படுத்தி விடுகிறோம். ஆகவே என்ன செய்யணும்? நாம் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவரோடு ஒப்புரவாக வேண்டும். இனிமேல் அந்த பாவத்தை விட்டு நான் விலகுவதற்கு, முற்றிலுமாய் கைவிட்டு விடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். மனம் திரும்புதல், இது அன்றாடம் நிகழ வேண்டிய ஒரு காரியம். சரிங்களா? ஏன்னா தினம் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய எண்ணத்தினால், நம்முடைய செயலினால், நம்முடைய சொல்லினால், பார்வையினால் நாம் தவறுகிறோம். அன்றாடம் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். ஆகவே மனம் திரும்புதல் என்பதும் நமக்கு அன்றாடம் நிகழ வேண்டிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தினம் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அப்படி அல்ல. அல்லது ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அதுக்கப்புறம் பாவமே செய்ய மாட்டோம் என்று அர்த்தமா? அப்படியும் கிடையாது. அதான் சொன்னேன், ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாள அனுபவம். இட் இஸ் எ சிம்பல். எப்படி திருவிருந்தில் அப்பம் திராட்சரசம் அடையாளமாக இருக்கிறதோ, அப்பம் இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளம், ரசம் அவர் சிந்தின இரத்தத்திற்கு அடையாளம். அதே போலதான் ஞானஸ்நானமும் ஒரு அடையாள அனுபவம் என்பதை நம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். நான் இயேசுவோடு நடப்பதற்கு தீர்மானித்திருக்கிறேன், என்னை அவரோடு ஞானஸ்நானத்தின் வழியாக இணைத்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய திருமணம் எனக்கும் அவருக்கும் நடந்து விட்டது. ஆகவே அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனாலும் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கணவன் மனைவிக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவி ஆகிவிட்டார்கள். அவங்க திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது என்று அர்த்தமா? இல்லை, பிரச்சனைகள் வரும். சில நேரத்தில் சீரியஸ் ப்ராப்ளம் கூட வரும், கடுமையான பிரச்சனைகள் கூட வரத்தான் செய்யும். அப்படியானால் சரி, இந்த புருஷன் வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம், தூக்கி எறிந்து விடுவோம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்வோம், இப்படி பைபிள் போதிக்கிறதா? இல்லையே. அதனால பாவம் செய்து ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடும் பாவம் செய்து விட்டால் அடுத்தடுத்து மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமா? அப்படி அல்ல. மறு ஞானஸ்நானம் பற்றி பிற்பாடு படிப்போம், ரீபேப்டிசம் படிக்க போறோம். அன்பானவர்களே, நாம் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடும் தவறி விழும் வாய்ப்பு இருக்கிறது. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறோம். We are all prone to fall. நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று யாக்கோபு 3:2 படிக்கிறோம். நாம் தவறக்கூடியவர்கள் தான். அன்பானவர்களே, அப்போ தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவை அல்லது நெருக்கத்தை அவசியப்படுத்துகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் வருத்தங்கள் வரதான் செய்யும், கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து உட்கார்ந்து பேசி சமரசமாகி இருவரும் அவர்கள் கூடி வாழ வேண்டும், நெருங்கி அந்த நெருக்கம் இருக்க வேண்டும். அதே போலதாங்க நம்ம சில நேரத்தில் தவறக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனாலும் அதை நாம் ஆண்டவரை அறிக்கையிட்டு உதறி தள்ளிவிட்டு தேவனோடு நெருக்கமாக வேண்டும். அதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் இதுல பாவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, பிரமாணத்தை உடைப்பதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யும் பொழுது பிரமாணத்தை மீறுகிறோம். இந்த மனம் திரும்புதல்ல பாருங்க, பிரமாணத்தை உடைப்பது மட்டுமல்ல, இருதயங்களை உடைப்பதும் மனம் திரும்புதலில் சம்பந்தப்பட்டுள்ளது. நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு, ஆண்டவரே இப்படி ஒரு பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி நாம் உள்ளம் உடைந்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அதான் மனம் திரும்புதல். Not just breaking of the law, but also breaking of hearts is involved in repentance. பிரமாணத்தை உடைப்பது மட்டுமல்ல, இருதயங்களை உடைப்பதும் மனம் திரும்புதலில் சம்பந்தப்பட்டுள்ளது. பாருங்களேன், ரோமர் 2:4 அழகான வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? குணப்படும்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, குணப்படு பாவி தேவ கோபம் வரும் மேவி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. குணப்படு பாவின்னா மனம் திரும்பு, குணப்படு என்றால் மனம் திரும்பு, மனம் திரும்பு பாவியே.
பாருங்களேன், தேவனுடைய தயவு நாம் மனம் திரும்பும்படி நம்ம ஏவுகிறது. தினம் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு நம்ம ஏவுகிறது. நீ இப்படி பேசிட்டியே, இப்படி செஞ்சிட்டியே, இப்படி செய்யலாமா, இப்படி பார்த்து விட்டாயே, இப்படி தவறி விட்டாயே, இப்படி அசுத்தத்தில் விழுந்து விட்டாயே என்று ஆண்டுடைய தயவு என்ன செய்யும்? நம்முடைய உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். ஆண்டு நம்ம மேல பொறுமையா இருக்கிறார், நீடிய சாந்தமா இருக்கிறார். எவ்வளவு தவறினாலும் தேவன் நம்ம மேல் மிகவும் அன்பாய் இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது? இவைகளின் ஐஸ்வர்யத்தை நம்ம அசட்டை செய்து விடக்கூடாது. அதான் அந்த கள்ளன் கதை. ஆண்டவனே மன்னிச்சிருவாருங்க, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கடைசியில் வந்தா கூட ஏத்துக்குவாரு. இப்படி சொல்லி நிறைய பேர் துணிகரமாக பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை செய்வது. அந்த கல்லனுக்கு வேற வாய்ப்பு இல்லை. அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு பரலோக வாழ்வின் நிச்சயம் கிடைத்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்படியா? எனக்கும் கடைசியில் ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு அது வரைக்கும் நான் அக்கிரமம் பண்றேன், கடைசியில் ஆண்டவர்கிட்ட வருகிறேன் என்று காத்திருப்பதா? அது விசுவாசம் அல்ல, அதற்கு பெயர் துணிகரம். தட்ஸ் நாட் ஃபெய்த், தட் இஸ் ப்ரிசம்ப்ஷன். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை நமக்கு இன்னும் கிடைக்கிற நாட்களில் நாம் இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களை, இன்றே ரட்சணை நாள் என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி நடக்க பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 22:16 படிக்கிறோம். அனனியா சவுல் என்று பவுலை பார்த்து சொன்னான், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னும் லேட் பண்ணக்கூடாது. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தாமதம் இல்லாமல் சீக்கிரமே தங்களை தேவனுக்கு ஞானஸ்நானத்தின் வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெறு, உன் பாவங்கள் போக கழுவப்படு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பாக்கியம் நமக்கு இருக்கிறது ஞானஸ்நானத்தின் வழியாக. There is a provision for the cleansing of our sins. நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக ஒரு தெய்வீக ஏற்பாடு இருக்கிறது. அந்த ஏற்பாடு என்ன? தேவனே இந்த உலகத்தில் மனிதனாக வந்து நமக்காக வாழ்ந்து ஜீவன் தந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரிதானே? தாமதிக்கூட. ஒரு கதை சொல்லுவாங்க. டிஎல் மூடி சிகாகோல ஒரு மீட்டிங் நடத்தினாராம் 1870-80களில். அப்போ எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று அவர் அழைப்பு கொடுத்த உடனே ஒரு 500 பேர் எந்திரிச்சு நின்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா 500 பேர் எழுந்திருக்கிறாங்க, எல்லாம் அவசரப்பட்டு எழுந்திருக்கிறார்கள் என்று நினைத்து, உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்கள் நன்றாக சிந்தித்து ஜெபத்தோடு தீர்மானித்து நீங்கள் ஒப்புக் கொடுங்கள், இப்பொழுது போய் வாருங்கள் அனுப்பிட்டார். அவங்க போயிட்டாங்க. அடுத்த கூட்டத்திற்கு வருவதற்குள் ஒரு பெரிய தீ விபத்து, த ஃபேமஸ் சிகாகோ ஃபயர், பிரபலமான சிகாகோ தீ விபத்துன்னு சொல்லுவாங்க. 1871 1871 வருஷம் ஒரு மிகப்பெரிய சிகாகோ தீ விபத்து நடந்தது. அதில் பாருங்களேன், அந்த ஞானஸ்நானத்திற்காக எழுந்து நின்ற அநேகர் மரித்து போனார்கள், ஞானஸ்நானம் எடுக்காமலேயே. அது மிகுந்த மனவேதனையை டிஎல் மூடி ஊழியக்காரருக்கு கொடுத்தது. அவர்கள் எழுந்து நின்ற பொழுதே நான் தாமதம் இல்லாமல் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கலாமே என்று மிகவும் தன்னைத்தானே டிஎல் மூடி நொந்து கொண்டாராம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப ஞானஸ்நானம் என்ற விஷயத்துல நாம் தாமதிக்கவே கூடாது. கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் தாமதித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரே நான் சீக்கிரமே ஞானஸ்நானம் பெற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுங்கள். அடுத்த கேள்வி, ஏன் மறுஞான ஸ்நானம்? Why rebaptism? மறுஞான ஸ்நானம் பற்றி வேதாகமம் பேசுகிறதா? பைபிள்ல அந்த 2வது முறை ஞான ஸ்நானம் எடுக்கிறதை பற்றி சொல்லுகிறதா என்றால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இந்த மறுஞான ஸ்நானம் பெறுவதற்கான காரணம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் முதல் 6-7 வசனங்களை நீங்கள் நிதானமாக வாசித்து பாருங்கள். எபேசு என்ற பட்டணத்தில்
சில விசுவாசிகள் இருந்தார்கள். சரிங்களா? அவர்கள் பரிசுத்தாவியை பற்றி கேள்விப்படாமல் இருந்தார்கள். யோவான் ஸ்நானனுடைய ஞான ஸ்நானம் மட்டும் பெற்றிருந்தார்கள். அப்போ பரிசுத்தாவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாதே அப்படின்னு உடனே பரிசுத்தாவி குறித்து கற்றுக் கொடுத்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் இன்னும் சில ஊழியக்காரங்க போயிருந்தார்கள், கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். சரிங்களா? நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். ஒரே ஒரு வசனத்தை வேண்டுமானால் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரே ஒரு வசனம், ஒரு 2 வசனம் படிக்கிறேன். 4:5. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். யோவான் ஸ்நானம் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானம். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சரிங்களா? 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். சரிங்களா? அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஓகே, பவுல் கிட்ட இது மாதிரி கேள்வி கேட்கறாங்க. பவுல் பேசுறாரு. பிற்பாடு பரிசுத்தாவை குறித்து கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு மறு ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஏன் மறு ஞானஸ்நானம் என்றால், நாம் அறிந்திராத ஒரு சத்தியத்தை அறியாமலே மீறி கொண்டிருந்திருப்போம் என்றால் அதை இனிமேல் உண்மையாய் பின்பற்றுவேன் என்று ஒப்பு கொடுத்து மீண்டும் ஞானஸ்நானம் பெறுவதே மறு ஞானஸ்நானம் ஆகும். சரிங்களா? இப்ப பாருங்களேன், மெய்யான ஓய்வு நாள் பைபிள் படி 10 கட்டளைகளின்படி, பழைய ஏற்பாட்டின்படி, புதிய ஏற்பாட்டின்படி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையின்படி மெய்யான ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். ஒருவேளை இதை அறியாமலே நாம் என்ன செய்கிறோம், மற்ற ஆராதனைகளில் மற்ற நாட்களிலே தேவனை தொழுது கொண்டிருந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். சத்தியம் தெரிந்து விட்டது. ஆகவே இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு சத்தியத்தை அறியாமலே மீறி கொண்டிருந்திருக்கிறேன், ஆனாலும் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த அறிந்த சத்தியத்தை நான் இனிமேல் கடைபிடித்து உண்மையாய் நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது மறு ஞானஸ்நானம் அவசியமாகிறது. பார்த்தீங்களா? எபேசுவின் விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? பரிசுத்தா பற்றி கேள்விப்படவே இல்லை, ஆனால் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. யோவானுடைய ஞானஸ்நானம் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? 12 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அப்போஸ்தலர் 19:7 வாசிக்கிறோம். சரிங்களா? 12 பேர் மறு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இப்படி நமக்கு தெரியாத சத்தியங்கள் 10 கற்பனை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. 10 கற்பனைகளை தெளிவாக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிய விரும்புகிறோம் என்று மனதிலே ஆவியானவர் உணர்த்தும் பொழுது மறு ஞானஸ்நானம் பெறலாம், தவறே இல்லை. அன்பான தேவ ஜனங்களே, அப்ப இந்த ஞானஸ்நானம் என்பது பைபிள்ல ஒன்றே ஒன்றுதான், முழுக்க ஞானஸ்நானம் மட்டும்தான். மறு ஞானஸ்நானம் இருக்கிறது. மறு ஞானஸ்நானம் வேறு யாரும் பெறலாம் என்றால், ஒருவேளை சத்தியத்தில் இருந்து ஒரு படுபயங்கரமான பாவத்தில், விபச்சாரத்தில் விழுந்து போனோம், அல்லது ஒரு பெரிய தொகையை கையாடல் செய்து தேவனை விட்டு விழுந்து போனோம் என்றால், இதற்கெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட நான் வருகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்ன செய்யலாம்? ஞானஸ்நானம் பெறலாம். அதுபோல சத்தியத்தை விட்டுவிட்டு, கிறிஸ்துவை விட்டுவிட்டு நான் வேறு மதத்திலே போய், அல்லது திருமணத்தின் நிமித்தம் வேறு மதத்திலே விழுந்து விட்டேன், நான் மறுபடியும் இயேசுவிடம் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது கூட மறு ஞானஸ்நானம் பெறலாம், தவறில்லை. அதை நமது திருச்சபை அங்கீகரிக்கிறது. அன்பான தேவ ஜனங்களே, அப்ப பாருங்க, மறு ஞானஸ்நானம் என்பதை வேதாகமம் அங்கீகரிக்கிறது. அதனாலதான் சபையாக நாமும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையாக மறு ஞானஸ்நானத்தை அங்கீகரிக்கிறோம். ஆகவே ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய மகிமைக்காக ஒரு நபர் செய்யும் பொதுவான அறிக்கையாகும். So baptism is a public confession for God's glory.
நான் இயேசுவின் பிள்ளை என்று நம்மை ஒப்படைப்பது. இட் இஸ் an outward form of an inward change. உள்ளான மாற்றத்திற்கான ஒரு வெளிப்படையான செயல்பாடுதான் ஞானஸ்நானம். பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் 5ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? யவீரு வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். யவீர் என்ற ஜெபாலய தலைவன், அவனுடைய 12 வயது மகள், அவள் வியாதியாய் கிடந்தால் போகிற வழியிலே செய்தி வருது அவள் இறந்து போனாள் என்று. அப்படி போகிற வழியில திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றினார்கள். அதுல 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு இரத்தப்போக்கு 12 ஆண்டுகளாக எத்தனையோ வைத்தியர்கள் எல்லாம் பார்த்து விட்டாள். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம், சங்கடம், அந்த நோயினுடைய அகோரம் அவளால் தாங்க முடியல. இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். அவன் என்ன செய்கிறான்? எப்படியாகிலும் இயேசு முகத்தை பார்க்காவிட்டாலும் அவருக்கு பின்னே சென்று அவருடைய வஸ்திர தொங்கலிலே ஒரு ஓரத்தை தொட்டால் கூட போதும், எனக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று அவள் விசுவாசித்தவளாக. எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? அதனாலதான் சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. ஓ woman, great is thy faith அப்படின்னு ஆண்டு சொன்னார். பார்த்தீங்களா விசுவாசம். அவள் தொட்டால் அவள் சுகமடைந்தாள். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார்? என்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார். உடனே பேதுரு கூட கேட்குறாங்க, என்ன ஆண்டவர், இவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாருடைய கைகள் உங்க மேலே படதான் செய்யும், இந்த கூட்டத்தில் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே, இது சரியா அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிற. இல்லை, என்னை ஒருவர் தொட்டது உண்டு, என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் யார் தொட்டிருக்கிறாங்க, விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் தன்னை தொட்டது யார் என்று அவர் கேட்டார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ முன்னே வர வேண்டும், பகிரங்கமாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஏன் ஆண்டவர் அப்படி மறைமுகமாக அழைத்தார்? மார்க் 5:30 படிக்கிறோம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டாள். அவள் முன்வர வேண்டும், தான் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும், அது அநேகர் சாட்சியாக அறிய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். பாருங்க, மத்தேயு 10:32 படிக்கிறோம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்ப ஞானஸ்நானம் என்பது என்னவென்றால், மனுஷர் முன்பாக, எல்லார் முன்பாக நான் இயேசுவின் பிள்ளையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அவருடைய வேதாகமத்தின் வழியிலே, அவருடைய 10 கட்டளைகளின் பாதையிலே நடப்பேன், பரலோக பாதையிலே நான் பயணிப்பேன் என்று நம்மை அநேகருக்கு முன்பாக ஒரு பொது இடத்துல ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்பதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிற காரியம். பார்த்தீங்களா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்படியானால் இந்த ஞானஸ்நானம் எவ்வளவு பயபக்தியோடு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சடங்கு. உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம், உங்களை காலேஜில் சேர்க்குறோம், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றோம், எங்கள் சபையில் வந்து சேருங்க, உங்களுக்கு அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், இப்படியெல்லாம் போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஞானஸ்நானத்திற்காக மக்களை நாம் ஏமாற்றி இழுக்கக்கூடாது. அப்படி ஏமாற்றி ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நபர் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அந்த நபர் மனம் திரும்ப வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். எல்லாருக்கும் முன்பாக தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தில், தேவனுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற விதத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞானஸ்நான சத்தியம், இதுதான் வேதாகமம் நமக்கு போதிக்கிற மகிமையான ஒரு சத்தியம், வேதத்தின் அடிப்படையிலான சத்தியம். இதைத்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை பின்பற்றுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ள யோசிக்கிறீர்களா? சீக்கிரமாய் உங்களை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். தாமதிக்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். பொது அறிக்கையாக ஞானஸ்நானத்தின் வழியாக நம்மை
இயேசுவுக்கென்று அர்ப்பணித்து, இயேசுவின் பிள்ளை என்று அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுதல் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, கிறிஸ்துவும் பெற்றார், நாங்களும் அந்த அனுபவத்தை அடைய வேண்டும். தகப்பனே, ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் யாரேனும் உண்டானால் அவர்களை கத்தர் தொட்டு ஆண்டவர் அவர்கள் சீக்கிரமாய் ஞானமுழுக்கு பெற அவர்களை ஆயத்தப்படுத்தும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவே, நாங்களும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில நெருங்கி இருக்க தொடர்ந்து எங்களுக்கு கிருபைதாரும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. இதோ இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் புறப்பட்டு போய் அநேகருக்கு சத்தியங்களை உபதேசித்து அநேகரை உம்முடைய சீஷராக்க எங்களையும் ஊழியர்களாக பயன்படுத்தும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவர் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோட அனைவரும் பகிர்ந்து கொண்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமென். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.